ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்டிவல் 2025. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கிராஃப்ட் வேர்ல்டுங்கிற ஒரு கேமில் நம்ம சர்வைவல் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நம்ம இப்போ நேராக போய் பார்ப்போம். இதான் அந்த தூரத்தில் தெரியுதா, அதான் என் வீடு. இதான் பெருசாக கட்டியிருக்கேனா, இது எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினேன்னு தெரியுமாங்க. ஒரு புதக்குழியாக இருந்தது, அதை நான் இந்த கிராஃப்ட் பண்ணி கட்டியிருக்கேன். இதுதான் டோரு. இது திறந்தா அந்த உள்ளே இந்த ஒரு டோர் இருக்கும். இப்போ வீட்டுக்குள்ளே போய் காமிக்கிறேன். இதான் உள்ள வீடு. இதுக்கு மேலே ஃப்ளோர் இருக்குது, ஏணி போட்டிருக்கேன். இது செகண்ட் ஃப்ளோரு. கீழே இருந்தது ஃபஸ்ட்டு ஃப்ளோரு, இது செகண்ட் ஃப்ளோரு. இது ஜன்னல். வாங்க தேர்டு ஃப்ளோர் போவோம். இது தேர்டு ஃப்ளோரு. இதில் நான் ஒரு கிராஃப்டிங் டேபிள் இதெல்லாம் வச்சுருப்பேன். இப்போ ஒரு பெட்டு எல்லா ரூம்லேயும் இருக்கும். வாங்க ஃபோர்த்து ஃப்ளோர். இதுதான் ஃபோர்த்து ஃப்ளோரு. இதில் ஒரு செஸ்ட் பாக்ஸும் கிராஃப்ட் பாக்ஸும் இருக்கும். இதுதான் நம்ம பால்கனி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த தூரத்தில் தெரியுதா, தண்ணி எல்லாமே தெரியும் கிளியராக. இதான் மேலே, அதுக்கு மேலே இது டபுள் பெட்டு வச்சது, கஷ்டப்பட்டு கிராஃப்ட் பண்ணி கட்டினது. இது இப்போ கட்டியிருக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ கட்டியிருக்கிறது. அடுத்த வீடியோவில் இதை ஃபுல்லாக கட்டி காமிக்கிறேன். சரி, இப்போ வாங்க கீழே போவோம். ஐயோ, மாற்றி இதை குயிக் ஃபென்ஸை போட்டு வச்சுட்டேன். இது நம்ம ஊர்லலாம் இந்த ஆடு மாடு தான் கட்டி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி டைப் தான். வாங்க இந்த போர்டு எடுத்துகிட்டு கீழே போவோம். கீழே போய்கிட்டே இருக்கேன். ஏணியில் பார்த்தா ஆனால் ஜாலியாக இருக்குங்க, லிஃப்ட்டு மாதிரி. ஸ்வங்கின்னு வந்தாச்சு. வாங்க படியில் ஏறி மேலே போவோம். ஒன்று சொல்ல மாட்டேன், சைடில் இந்த 2 குதிரை வச்சுருப்பேன். யாரும் நோட் பண்ணிங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க சுற்றி காமிக்கிறேன். இதுதான் காம்பவுண்டு, குட்டியாக இருக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டு கட்டினேன். இதான் அந்த நம்ம ஆட்டையை போட்டு அந்த குதிரை ஆட்டையை போட்டு வந்துட்டேன். சரி வாங்க வெளியே போய் இந்த உட்டெல்லாம் இது பண்ணலாம். எது கிராஃப்ட்டு. வாங்க எந்த நேரம் அந்த ஒரு மரம் தெரியுதா, அதுலலாம் போய் பண்ண போகிறோம். இந்த மாடை கொன்றுவோம். இந்த மாடு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. கொன்று இதில் இருக்க லெதரையை கறியை ஆட்டையை போட்டாச்சு. இங்கோட ஆடு மட்டும் சுத்தமாக போய்கிட்டு இருக்கு. வாங்க இதை போட்டுருவோம். ஷாட். ஓடுது. சட்டுன்னு அடிப்போம். வாங்க, இது எந்த போன்னா, இது அம்பு விடுறது. எதில் இந்த ஆட்டையை போட்டேன்னா, அந்த நைட் ஆனாலே எலும்பு கூடு மனுஷன் இங்கே வருவாங்க, அவங்ககிட்ட இந்த ஆட்டையை போட்டது. இந்த பண்ணி வாங்க ஒரு ஐடியா போடுவோம். பாவம் பண்ணி குட்டியாக இருக்குது, பாவம். சரி வாங்க உள்ள மாற்றி கிராஃப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாங்க சாப்பிடுவோம். பசிக்குது. பசிக்குது. பாருங்கள், சைடில் பாருங்களேன், என்னோடய சாப்பிட்ற பவரே இழந்துட்டேன். இன்னும் 4-5% தான் ஏறி இருக்குது. வாங்க இன்னொரு ராவு ப்ரீஃபு சாப்பிட்டாச்சு. இப்போ தெம்பா வெளியே போகலாம். வீட்டுக்குள்ளே போய் என்னன்னு பார்க்கலாம். கிராஃப்டிங் டேபிளில் இப்போ நம்ம கத்தி செய்கிறதுக்கு ஒரு ஓக் பிளான்ட்டும் ஒரு ஸ்டிக்கும் வேணும். ஸ்டிக்கு ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது. ஓக் பிளான்ட்டை தேடணும். வாங்க தேடுவோம். தேடுதல் வேட்டையில் இறங்கிட்டோம். அதுக்கு ஒரு போ நம்ம கையில் இருக்குது. நேராக ஒரு வெள்ளை மரம் இருக்கா, அதை போட்டுருவோம். வாங்க வந்தாச்சு. ஃபைங். இதை கட் பண்ணுறதாங்க ரொம்ப கடுப்பான வேலை. அப்பப்போ இந்த செல்லு வேறு ஸ்டக் ஆகிக்கிடுது. அடுத்தடுத்த வீடியோ இந்த மாதிரி நம்ம போடணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரி இந்த கிராஃப்ட் வேர்ல்டு கேமை பற்றி போடுவோம். இது எதில் கேட்டு ஏற்றுனேன்னா, இந்த ஜெமினிகிட்ட கேட்டு தான் ஏற்றுனேன். ஆனால் இந்த கேம் சூப்பராக இருக்குங்க. இந்த கேமுக்கு நான் வச்ச பேர் கிராஃப்ட் வேர்ல்டு, வெறும் கிராஃப்ட் வேர்ல்டு. ஆனால் இந்த கேம் பேர் கிராஃப்ட் வேர்ல்டு பில்டிங் கிராஃப்ட்டு. அதே மாதிரி இந்த பிளேஸ்க்கு நான் வச்ச பேர் பெர்புடா. ஃப்ரீ ஃபயர் பிளேயருங்கிறதுனால பெர்புடான்னு வச்சிட்டேன். அடுத்து பாருங்கள், ஃப்ரீ ஃபயர் வீடியோ நம்ம சேனலில் ஃபுல் வீடியோ வரும். வாங்க ஸ்வங்கின்னு எல்லாத்தையும் வெட்டியாச்சு.
அடுத்து வந்து இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது. வாங்க இந்த தண்ணியில் நீச்சல் அடித்து அக்காடிக்கு போவோம். பக்கத்து கரைக்கு வந்தாச்சு. மேலே ஏறுவோம். ஏறி இங்கே ஒரு கட்டை மரம் இருக்குமே, இந்த இருக்குது. இந்த கட்டை தாங்க நமக்கு மெயின். ஏன்னா இதில் தான் அந்த கத்தி செய்ய முடியும். வாங்க சீக்கிரமாக விட்டுவோம். எத்தனை பேர் மைண்ட் கிராஃப்ட் விளாண்டுருக்கீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஒரு தடவை தான் விளாண்டுருக்கேன். இது வந்து மைண்ட் கிராஃப்ட் மாதிரி இருக்கனால இது ஏற்றிருக்கேன். ஆனால் அப்படியே மைண்ட் கிராஃப்ட் மாதிரியே செஞ்சு வச்சுருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி கோலுங்க. ஆமாம் போகுது. போட்டோம். வாங்க இந்த கரைக்கு வந்து மேலே ஏறுவோம். ஏறியாச்சு. இந்த ஒரு குதிரையோட ஆள் நிற்கிறாடி. இவனை மதிக்கவே கூடாது. ஏன்னா போன தடவை நான் இந்த கேமில் வாடும்போது கண்டுக்கிறாமல் அப்படியே குதிரை ஏற்றிட்டு போயிட்டான். அதனால் வாங்க வீட்டுக்குள்ளே போவோம். இந்த கதவு வேறு சரி செய்யுது. வாங்க கிராஃப்ட் பண்ணுவோமா? இந்த கத்தி வேணாம். நம்ம அந்த பிளாங்க் ஓக் மரக்கட்டை பிளாங்கை க்ரியேட் பண்ணுவோம். பிரிட்ஜு 24 கிடைக்கிது. ஆனால் ஆடுதேன். ஆனால் 24 கிடைக்கிது. எப்படின்னே தெரியல. மேஜிக். வாங்க கத்தி எத்தனை ஒரு 4 கத்தி செஞ்சுருப்போம். ஹார்ட்டை பாருங்க எம்முட்டு கம்மியாக இருக்குன்ட்டு. ஹார்ட் ஏற்றணும். அப்பப்போ இந்த மாதிரி ஸ்டக்காகி நின்றுக்கிறியா எதுக்குன்னே தெரியல. வாங்க ஏறுவோம். நம்ம சேனலை நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு இது பண்ணணும். சப்போர்ட் பண்ணணும். கதவை திறந்துட்டு கதவை பூட்டிட்டு போவோம். நான் ஒரு குளம் கட்டலான்னு இருக்கேன். தான் இந்த ஏரியாவில் கட்டுவோம். வாங்க அதுக்கு தான் இப்போ ஓட்டையை போட்டுக்கிட்டு இருக்கேன். வாங்க போடுவோம். ஓட்டையை போட்டாச்சு. அடுத்த தடவை நம்ம ஃப்ரீ ஃபயரை பற்றி போடுவோம். ஃப்ரீ ஃபயரில் வந்து பெர்புடாவில் வந்து ஒரு ஃபன்னு நடந்திருக்கும். அதை போடுறேன். உங்களுக்கு ஃப்ரீ ஃபயரா இல்லை மைண்ட் கிராஃப்டான்னு சொல்லுங்கள். இது என்னமோ இருக்குது கண்ணு. வாங்க இதை ஓட்டையை போடுவோம். ஓட்டையை போடுறது கடுப்பாக இருக்குது. ஒரு வழியாக ஓட்டையை போட்டாச்சு. போட்டு உள்ளே ஒரு கல் வேலை இருக்குது. இதை ஓட்டையை போட்டு ஐயோ மக்களே, இதை ஓட்டையை போட்டால் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. வாங்க இதுலேயாவது எதாவது கிடைக்கலாம் பார்ப்போம். ஆட பாவியலா, இதுலேயே ஒன்றுமே கிடைக்கல. சரி வாங்க நம்ம குளத்தை கட்டுற வேலையில் ஈடு இறங்குவோம். அதனால இறங்குவோம். ஐயோ மண்ணு வேறு உள்ளே வைக்கிறது. இதான் நம்ம தொட்டி. வாங்க தொட்டியை கட்டிடுவோம். தொட்டி தாங்க கட்டி. இதில் தான் நம்ம டெய்லி குளிக்க போகிறோம். இந்த கேமில் நான் குளிக்கவே இல்லை அதனால் குளிக்கிற தொட்டி கட்டியாச்சு. அவ்வளோதான். உள்ளே இறங்கி ஏறி போவோம். இதில் தவற முடியல. ஐயோ மக்களே, நைட்டாக போகுது. வாங்க வேகமாக ஓடுவோம் வீட்டுக்கு. எதுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு அப்புறம் புரியும். தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. தெரியாதவங்க பாருங்கள் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நைட்டில். ஐயோ வேகமாக கதவை பூட்டிட்டு. ஐயோ கதவு வரை சரி செய்யுது. வேகமாக ஓடுறா. கதவை பூட்டிடுவோம். பூட்டிட்டு மேலே ஏறி டாப் ஃப்ளோருக்கு போயிடுவோம். போ வாங்க. எதுக்கு சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். ஒரு பிளாக்கை போட்டு ஏறி காமிக்கிறேன். எங்கடா ஒருத்தனையுமே காணா. இப்போ நான் பயந்து ஓடிட்டாயிலோ நான் வந்திருக்கேன்ட்டு. இந்தா பாருங்க இந்தா இப்போ வருவானுங்க கலரில் வெள்ளை கலரில் எடுத்த வடிவான் பாருங்க.
அவன்கிட்ட இருந்தே அந்த போ ஆட்டையை போட்டேன்னு சொன்னேன். எலும்பு கூட மாட்டேன் இங்கே கீழே பார்ப்போம் வராங்களான்ட்டு. நேராக ஒரு பன்னிக்குட்டிலாம் போய்கிட்டு இருக்கு. ரொம்ப இருட்டு கட்டிடுச்சு. இப்போ வந்துடுவாங்க. எல்லோரும் காத்திருங்க. இந்தாந்தா வந்துட்டானா அந்த தூரத்தில் ஒருத்தன் திடீரானந்தா 2 பேர் போய்கிட்டு இருக்காளா. அந்த இப்போ சைடில் ஒரு ஜாம்பி பச்சை கலரில். ஜாம்பிலாம் இருக்கிறனால இந்த கேமில் கொஞ்சம் லைட்டாக கடுப்பாக இருக்கும் நைட் நேரத்தில். இதோ எத்தனை பேர் இருக்கான்னு பாருங்கள். சிக்கனா செதஞ்சான். வாங்க அதுக்காண்டி கீழே ஓவோம். கீழே படுத்துவோம். ஐயோ மக்களே ஜாம்பி வீட்டுக்குள்ளே எப்படி ஜாம்பு வந்தாங்க மக்களே. ஜாம்பி கீழே தான் இருக்காங்க. போனால் செதஞ்சான். வாங்க கீழே போய் பெட்டில் படுத்துருவோம் சைஸாக. வாங்க. ஐயோ பயமாக இருக்கே. கீழே தான் இன்னும் ஜாம்பி இருக்காங்க. டெரராக இருக்குது பார்க்கவே. எப்படி வீட்டுக்குள்ளே வந்தாங்க தெரியல. அவ்வளோ சேஃப்டி போட்டிருந்தோம். சரி வாங்க. விடிஞ்சிருச்சு. இப்போ போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். ஐயோ மக்கள் இன்னும் போல் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. இங்கே இந்த ஃப்ளோரில் இல்லை கீழ் ஃப்ளோரில் நிறைய பேர் இருக்கா மாதிரி சவுண்டு கேட்கு. இதான் எடிறாங்க பாருங்க எடிறாங்க. ஐயோ மக்களே 3 பேர். ஐயோ செத்துட்டோம். வாங்க ரீஸ் பண்ணி கொடுப்போம். வந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்த கீழ் ஃப்ளோரில் தான் ஜாம்பி இருப்பான்னு நினைக்கிறேன். ஒழுங்க போய் பார்ப்போம். ஆமாம் மக்களே இந்த இருக்காங்க வருங்க. என்னோடய கிராஃப்ட் பண்ண ஐட்டம்லாம் வேஸ்ட்டாக போகுது. இங்கே கையில் கத்தியை பார்த்தீங்களா? என்னோடய கத்தி தான். வாங்க வேகமாக இறங்கின வேகத்தில் போய் போட்டுருவோமா? லைட்டாக பயமாகத்தே இருக்குது. செஸ்ட்லேயும் ஒன்றுமே இல்லை. ஐயோ வாங்க கீழே இறங்கின வேகத்தில் அவங்க போட்டுருவோம். ஓட சாவுடா. ஐயோ ஹார்ட்டை காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சாவு இன்னும் ஒருத்தேன் மக்களே இன்னும் ஒருத்தேன். அவ்வளோதான். வந்த 3 பேர்த்தையுமே ஒத்த கத்தியில் தாக்கிட்டேன். வாங்க கீழே போவோம். கீழே வர சவுண்டு. ஐயோ குட்டி ஜாம்பி இவன் தான். ஐயோ இவனோட அப்பா 2 பேர் இருக்காங்க இங்கே. ஐயோ இங்கே சாவ போடேன்னு நினைக்கிறேன். ஹார்ட் ஃபுல்லாக சாக மாட்டேன். வாங்க போட்டுரும். டொம் எலி செத்துட்டாங்க மக்களே. போருங்க வெளியே போய் பார்ப்போம். வாங்க கதவு லாக்கில் தான் இருக்குது. இந்த கதவு 2 கதவுமே லாக்கில் தான் இருக்குது. அப்போ எப்படி ஜாம்பி வந்திருப்பாங்க? ஒரே டவுட்டாகவே இருக்குது. வாங்க நம்ம எதுக்கும் அந்த சைடில் அந்த ஆட்டுக்கொட்டத்துக்கு போடுறத போட்டுருவோம். 2 இவ்வளோ பெருசாக போட்டிருக்கோம். இனிமேல் வரமாட்டாங்கன்னு நம்புகிறோம். அவ்வளோ. ஐயோ வலியை மறைச்சிக்கிட்டு இருக்கேன். வெட்டு வெட்டியாச்சு. இங்கே ஐயோ 2 தான் இருக்குது. 1 தான் இருக்குது. இன்னும் ஒன்று கிராஃப்ட் பண்ண முடியாது. சரி அதை வச்சுருப்போம். இல்லாட்டி இங்கே போட்டுருவோம். இன்னும் 1 மட்டும் கிராஃப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க. தேங்க்யூ. பை பாய்.